வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நண்டு கிரேவி செய்யலாம் வாங்க. முதல்ல நண்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த நண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக இருந்தது. ஓரளவுக்கு மீடியமான சைஸ் நண்டு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு ஓரம் வச்சுக்கணும். இப்போ நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நண்டை வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணாங்க. மேலே அந்த ஓடை மட்டும் எடுத்துகிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கழிவுகள்லாம் இருக்கும். அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் அழகாக தண்ணி போட்டு லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கனாலும் போதாங்க. பாருங்கள் எப்படி நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நண்டு காலோட இந்த கொடுக்கு வரும், முனையில் பார்த்தீங்கன்னா நகம் மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கு அதை பாருங்கள், இந்த கொடுக்கை வந்து அப்படி பிடிச்சிடணும். இந்த முனை கொடுக்கை மட்டும் உடச்சிட்டா போதும். அந்த முனை கொடுக்கை உடச்சி அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம அப்படியே அலசிட்டு நம்ம செய்யறதுக்கு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த நண்டு கிரேவி செய்யறது பார்த்திங்கன்னா இந்த குளிர் சீசன்லேயும் இந்த மழை காலத்துலேயும் வந்து நண்டு வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இல்லைன்னா இது மாதிரி கோல்டு இது மாதிரி இந்த தொண்டை இது மாதிரி தான் வழியில் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி இதை எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இதுதான் இப்போ போட போகிறோம் நம்ம நண்டு கிரேவிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு தக்காளியை பாருங்கள், தக்காளி கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பார்த்தா மிளகுத்தூள் அப்புறம் போட்டுக்கலாம், மன்னிக்கணும், மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச ஒரு பேஸ்ட்டு மாதிரி தனியாக வந்து அரைச்சி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும் குழம்பு. அந்த கிரேவி பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி மிக்ஸ் எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், இஞ்சி, அந்த பேஸ்ட்டோட பூண்டு பேஸ்ட்டோடு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, சிறிதளவு பட்டை, கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்னாச்சி பூ, இது மூணுமே தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் அதிகமாக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றினா போதும். இந்த நண்டில் இருக்கிற குழப்பே உங்களுக்கு எண்ணெய் மாதிரி கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு அங்கே பாருங்கள் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கடுகு பார்த்துங்க, கடுகும் சீரகமும் போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும், பொரிஞ்சு வரும். இந்த பொரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக ஒரு வதக்குங்க. இந்த பட்டை கையில் வச்சு இது பாருங்கள், பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுடணும். இப்போ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெயோடு பொரிஞ்சு அந்த மசாலா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சு அந்த பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றும் தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டோம். இப்போ போட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பச்சை வாசனையாக இருக்கும். அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதுலேயே வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். அந்த ப்ரௌனிஷாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருந்த நண்டு எடுத்து அதில் போடணும். இப்போ பாருங்க, அது இதுக்கு நம்ம தனியாக வச்சுருக்கீங்களா க்ளீன் பண்ண நண்டு வேறுங்க, அதை க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நண்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சதை, அந்த நண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சதை நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வாங்கியாச்சு. கார்த்திகை மாதத்துக்கு முடிய போகுது, அதனால் வந்து கார்த்திகை மாதத்தில் வாங்கியிருந்தேன். பாருங்கள், நண்டோட அந்த சதை பகுதி நல்லா இருக்குது. அதில் இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து நம்ம அந்த செஞ்சு வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறதுல நம்ம அதில் போட போகிறோம். உங்களுக்கு நல்லா திக்கன் கிரேவியாக வரணும்னா இப்போ நம்ம பண்ணதே போதும், இதில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இப்போ பாருங்கள், காரம் கொஞ்சம் கம்மியாக 2 பச்சை மிளகா தான் நம்ம போட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் பவுட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, அது போடலாம், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வச்சு இந்த நண்டு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கிறோம். நல்லா கிரேவியாக பேஸ்ட்டாக வரணும் அப்படியே சாப்பிட போகிறோம்னா நீங்கள் வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இந்த தோசைக்கு, சப்பாத்திக்கு, இல்லை சாதத்துக்கு இது மாதிரி போடணும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா, கொஞ்சம் நீர் விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்தில் நல்லாவே வரும். அது சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். அருமையாக இருக்கும் பாருங்கள். இது குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் இருந்து அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சி அந்த சதையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சளி பிடிச்சிருந்தால் அந்த சளியெல்லாம் வெளியேறிடும், நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்ட உடனே இப்போ தனியாக நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிடணும். தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, அப்படி இருந்தவங்க தேங்காய் ஊற்றத்தெல்லாம் அதுக்கு பதில் பெப்பர் நிறைய போட்டுங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிரேவி பார்த்து நல்லாவே வரும். அதனால் தேங்காய் கொஞ்சம் ஊற்றுறது நல்லது. இப்போ பாருங்கள், கடைசியாக பெப்பர் பொடி போட்டாச்சு. பெப்பர் பொடி போட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் மிளகாய் பாருங்கள், கருவேப்பிலை ப்ளஸ் கொத்தமல்லி அது கொஞ்சம் தூவிட்டு
கொஞ்சம் ஒரு கலரி ஒரு 5 நிமிஷம் போட்டு கீழே இறக்கி வச்சுங்க. எப்போயுமே நண்டு போட்டிங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நண்டு அழகாக வெந்துருங்க. இப்போ பாருங்கள், சுவையான அருமையான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல கிரேவி பதத்தில் இருக்குது. இதை நம்ம வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பாருங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. 3 தோசை இருந்ததுங்க. தோசை விட்டு கொடுத்தாங்க. ஒரு 3 தோசைக்கு சாப்பிட்டேன். சும்மா பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருந்தது. நான் என்னென்ன காரம் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதே காரம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த மழை காலத்துக்கும் இந்த பனி காலத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே சொல்கிறேங்க, நல்லாவே இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த உணவே மருந்துன்றதுல நம்ம உணவில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி நம்ம மசாலா அதில் அரைச்சி நல்லபடியாக பயன்படுத்தி வாழலாம். நன்றி மக்களே, மீண்டும் அந்த வீடியோவில் சந்திப்போம்.